என்ஜாய்மெண்ட்டு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் ஓகே சார். என்ஜாய்மெண்ட் நம்மகிட்ட தான் இருந்தது. அது வந்து இதில் வந்து 107 போட்டு நம்மளுக்கு யாரும் போகக்கூடாது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. சப் கலெக்டர் கொடுத்து பாருங்க. சப் கலெக்டர் சப் கலெக்டர் வந்து யாரும் போகக்கூடாது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நேற்று கொடுத்தாச்சு சார். உங்கள்கிட்ட நேற்று ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு யாரும் 2 பேரும் போகக்கூடாது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்க சார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாமே போச்சு சார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கோர்ட்டில் ஏற்றி எல்லாருக்கும் பார்த்தீங்களா சார்? அந்த எல்லா ரேஷன் கார்டும் அவங்களும் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. கார்டும் கொடுத்துட்டாங்க, ஆதார் கார்டும் கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 476 அதுவும் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் கூட டிஸ்மிஸ் ஆச்சு. இது வந்து கோர்ட்டில் ஆல்ரெடி அவங்க ப்ரொடியூஸர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட் நீங்கள் ஒன்று எடுத்து 19 ஒன்று கேன்சல் பண்ணுறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார். அதுதான் சார் இது அப்டேட் வந்திருக்கு. 19 கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், திரும்ப தான் போடுறோம் நம்ம. அதான் கேன்சல் ஆனதுல வந்து மறுபடியும் வாங்கியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கு ஒன்றும் இல்லை, ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிரகாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணி கொடுத்துருங்க சார். அவ்வளோதான் ஃபென்ஸ் பண்ணி கொடுக்கணும் சார். ஃபென்ஸ் பண்ணி அதுலேருந்து மார்க் பண்ணி ஃபென்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி தான் சார் ஆர்டர் வாங்கியிருக்கோம் நம்ம. இப்போ அந்த ஆர்டர் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சார். பழைய வேணாம் சார். பழைய ஏதாவது பேசுகிறேன் சார். இல்லை சார், இப்போ பொசிஷன் மட்டும் ஏன் இல்லைன்னா யாரும் போகக்கூடாதுன்னு நாங்கள் போகல. சப் கலெக்டர் போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் நின்னது. அப்போ தான் அந்த வீடெல்லாம் உடச்சிது அவங்க. நான் பார்த்துட்டு வாங்கலாம். இப்போ 10 வருஷம் மேலே ஆகுது இல்லை? ஆமாம் சார். நம்மள உள்ளே வந்தாவே எத்தனை கேஸ் ஆகிருக்கு போய் பாருங்கள். அடிதடி கேஸு, இந்த கேஸு, வெறும் அடிதடி கேஸு. இது வந்து நம்ம வந்தால் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நாம் பண்ணுற மாதிரி அவங்க அடிக்கிறாங்க, ஒடிக்கிறாங்க. நம்ம இடத்துல இருக்கிற எல்லா ஃபென்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. எதில் இருக்க ஃபென்ஸு அது நம்ம இடம் தான். அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபென்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க, பாதி ஃபென்ஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாரும் வந்தால் விட்றதில்ல. அவங்க வெளியே போர்டே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ரோடுக்கு வந்து இல்லை இது மெயின் ரோடு. இதுதான் 40 ஃபீட் ரோடு போட்டு இதில் மொத்தம் வந்து ஃப்ளாட்ஸ் போட்டு சார். இந்த 50 ஃப்ளாட்டுக்கும் வந்து இடம் இருக்குது. அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கு. இந்த ரோடு வந்து யாரும் பிளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். அது மீறி கூட எல்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் நாங்கள் ஒபே பண்ணுறோம், அவங்க ஒபே பண்ணுறாங்க. அவ்வளோதான் இருக்குது. என்னன்னா சொல்ல 2 நம்பர்லையுமே உங்களுடைய அனுபவத்தில் இருக்குது. நம்ம சார் நாம் இருந்தோம் சார். இப்போ நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு சப் கலெக்டர் ஆர்டர் பண்ணும்போது எப்படி நம்ம போக முடியும் சொல்லுங்கள்? 107 போட்டு 2 பேருக்கும் காம்ப்ரமிஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க என்னட்டாங்க, கேஸ் முடிஞ்சவொடனே யார் ஃபேவர் ஆகுது அப்புறம் பார்த்துக்கலாம் வந்திருக்காங்க. இல்லை சார், அவங்க இருக்கும்போது எல்லாம் வந்து பரம்பரையில் தான் இருந்தது. இப்போ இந்த கேஸ் நடக்கும்போது தான் அவங்க வந்து இப்போ கட்டுறாங்க. இதெல்லாம் புது பில்டிங், பழைய பில்டிங் இல்லை. ஆர்டர் போட்டுருக்க சப் கலெக்டர் போட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் வரல. பட் ஆனால் இவங்க 30 ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் நீங்கள் அதை இது பண்ணி நான் போனோமே சார். அவங்க என்னட்டாங்க, அங்கே போகக்கூடாது, அப்போ பிரச்சனை, அங்கெல்லாம் போகக்கூடாது. கோர்ட்டில் ஆர்டர் வரட்டும், கேஸ் முடிட்டோம் வாங்கட்டாங்க. யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இங்கே இருக்காங்க சார். போகக்கூடாது சொல்கிற ஆர்டர் நம்ம ஒபே பண்ணி எத்தனை முறை கேஸ் ஆயிருக்கு பாருங்க தேவராஜ். அதுக்கப்புறமா நம்ம வந்தோம் சார். அதுக்கப்புறமா தான் அந்த கேஸ் வந்துருக்கு. யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. போகக்கூடாது இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணிருக்கோம்? அதுக்கப்புறமா வந்து தான் அதுக்கப்புறமா தானே சார் அடித்தடி கேஸ் ஆகி அது ஒரு வேலை. நம்ம இவ்வளோ பேர் வந்து எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் போலீஸோட வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் மட்டும் எப்படி நாங்கள் எப்படி வந்து பண்ண முடியாது? அது ஒரு பொசிஷன் சூடாக போட்டு பொசிஷன் எடுத்துருக்கலாம். இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன். இப்போ வீடு கட்டியிருக்கோம், பொசிஷன் நாங்கள் தான் இருக்கிறோம். 2 தரப்பு உள்ளார சப் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்னாங்களே தவிர நீங்கள் பொசிஷன் இல்லைன்னு சொல்லி லெட்டர் அவங்க கொடுத்துருந்தா நான் வாங்கியிருந்துருக்கோமே. உள்ளே போகக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. யாரையும் போகக்கூடாதுன்னாங்க. நாங்கள் ஓபே பண்ணோம், அவங்க ஓபே பண்ணலன்னு அர்த்தம் சார். ஓஎஸ் போட்டிருக்கீங்களா? அவங்க வந்திருக்குல்ல. இல்லை சார், கேஸ் யார் எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோம் சார். ஆர்டர் வந்திருக்கு சார். அந்த ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் கோர்ட்டில் கொடுத்துட்டோம். அது டாக்குமெண்ட்டே இருக்குது சார். இல்லை நீங்கள் இந்த சிவில் கோர்ட்டில் போயிட்டு பொசிஷன் சொல்லி போட்டிங்களான்னு இல்லை சார். நம்ம ஹைகோர்ட்டில் நம்ம பொசிஷன் நம்ம தான் இருக்கோம் சார். இருந்தோம். எங்கள் கிட்ட இருக்கிற பொசிஷனுக்கு நாங்கள் போய் சிவில் கோர்ட்டு போனோம். ஆமாம் சார். இப்போ டோட்டல் எல்லாம் என்டையர் லேண்ட் அவங்களுக்கு இல்லை சார். இப்போ இவங்க வீடு கட்டியிருக்காங்களா சார், அது கூட நாங்கள் விடுங்க சார். எங்கள் லேண்டில் எம்டி லேண்ட் மட்டும் நீங்கள் எடுத்து கொடுங்க சார். அதுதான் டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க சார். விட்டுருங்க, அவங்க வீடு இருக்கிறது கூட விட்டுருங்க சார் மேடம். அவங்க வீடு இருக்கிறது கூட விட்டுருங்க. நான் காட்டுறேன் சார். விட்டுடுங்க. நம்ம கோர்ட் ஆர்டர் என்ன இருக்கா அது மட்டும் பண்ணி கொடுங்க. மிச்சம் கூட வேண்டாம், கம்மியும் வேண்டாம். அதாங்க நம்ம 2 சர்வே நம்பர் மட்டும் பண்ணி கொடுங்க சார். வாங்க சார் போகலாம். அந்த இடம் உள்ளதா சார்.
விட்டுடுங்க. நம்ம இடம் எது காய்கறி அது அழுங்க கல் போட்டுக்கலாம் போயிடலாம். அவங்க கிட்ட நம்ம சண்டை போடுறதுக்கு நம்ம கொடுக்காத இதுவும் இல்லைங்க. நம்ம கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காக வந்திருக்கோம். நீங்க சம்மன் கொடுத்துருக்கீங்க, நான் வந்திருக்கோம். நம்ம சண்டை போடுறதுக்கு இவங்க வீட்டு எடுத்து கொடுத்து நாங்க சொல்லல. சண்டை யாரும் போடணும், நாம சண்டை போட போறோமா? சண்டை சொல்லல. நம்ம இடம் வச்சுட்டு நம்ம ரெண்டு சர்வே நம்பர் இருக்கிறது மட்டும் சர்வே பண்ணி கொடுங்க சார். போலாம் வாங்க சார். என்னடுங்க, அவங்க இங்க இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கணும். நீங்க அழகா வரீங்க, ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃபை தடுக்கிறாங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. கோர்ட்ல எது போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தானே போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? உங்களை மட்டும் அழுக்கு சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா? போலீஸ் ப்ரொடெக்ஷனே தேவையில்லையே. உங்களை அழுக்கம் போகும்போது பிரச்சனை வரும். போன தடவை எஃப்ஐஆர் உங்கள் தாசில்தார், இது முன்னாடி தாசில்தார் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போட்டு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலை. எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் கிடையாது. அது பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை இருக்கனால தான் போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க, கோர்ட் ஆர்டர் இந்த காலியோட அது அழுந்து கொடுத்துருவோம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. கோர்ட் ஆர்டர் வந்து தான் நம்ம வந்துருக்கோம். சும்மா கூட வரணும். சும்மா எத்தனையோ பிட்டிஷன் போட்டேன், ஒன்றும் நடக்கல. அதுக்காக தான் நாம கூட எத்தனை தேவைன்னா கோர்ட்டுக்கு போய் அவங்க ஆர்டர் வாங்கி ஏலகிரி போலீஸ் சப்போர்ட் சார். எஃப்ஐஆர் போட்டு தின்னால கூட சார்ஜ் ஷீட் போடாமல் ஏன் சார்? காரணம் என்ன சார்? சார் அந்த அப்பீல் கூட கோர்ட்டில் அப்பீல் வந்து அவர் தான் போகிறார். ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்பீலில் யார் போகிறோம்? நாங்களாக போகிறோம். அவர் தான் போகிறார். அப்பீலில் போய் கூட டிஸ்மிஸ் ஆகுது ஒரு கேஸ். அதுக்கப்புறமா அவர் தான் போக முடியாது. இப்போ அது வந்து நம்மளை போக சொன்னால் நாம் ஏன் போனோம்? நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் ஏன் போகணும் சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் அப்பயே வந்து சிவில் சூட்டுக்கு போயிட்டு சுவாதனை எடுத்துக்கலாம் இல்லைன்னு கேட்குறேன். அதான் சார் அப்பீல் ஜெயிச்சிட்டிங்க சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஜெயிச்சிட்டிங்க. ஆமாம் சார். நீங்கள் போய் சிவில் கோர்ட் அதான் சார் நம்ம வரும்போது யார் அதான் சார் அதுக்கப்புறமா தான் சார் அடிதடி ஆகிட்டு அப்புறமா தான் ஒரு கிரிமினல் கேஸ் ஆச்சு. அம்மா கூட நாங்கள் வந்தோம். ஆர்டர் வந்து எடுத்துக்கலாமே. அதுக்கு தான் சார் அதுக்கப்புறமா தான் அப்பீல் விட் பெட்டிஷன் நாங்கள் போட்டிருக்கோம். வீட்டில் வந்து சுவாதனத்துக்கு போகல சார் ஃபென்ஸ் பண்ணி சார் ரீமார்க்கெட் பண்ணி ஃபென்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு என்ன சார் மீனிங் சொல்லுங்கள்? எங்கள் இடத்துக்கு தான் ஃபென்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, மற்றவங்க இடத்துக்கு ஃபென்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இடம் இல்லைன்னா ஏன் சார் அவங்க ஃபென்சிங் பண்ணுங்க? அதுவே பண்ணி கொடுங்க சார். போதும். இடம் இல்லைன்னா ஏன் ஃபென்சிங் பண்ண சார்? கோர்ட் ஆர்டர் இருக்கு. கோர்ட் ஆர்டர் இருந்தாங்க நம்மளுக்கு அளந்து கொடுத்துருங்க. கேஸ் தான் போச்சு. அது விட்டுடுங்க. நம்ம காலி இடம் கோர்ட் ஆர்டர் நம்ம வந்துருக்கோம். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். வெயிட் சரி வாங்க இந்த பக்கம்.